கவர்னர் புறமுதுகிட்டு ஓடிட்டாராம். எங்களுடைய எதிரிகள் எல்லோரையுமே புறமுதுகிட்டு ஓடச் செய்து பழகிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின் உன்னை ஒவ்வொரு முறை நீயா ஏப்பா வந்து நீங்களா வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு புறமுதுகிட்டு அவர் எழுந்து நின்னாலே பயந்து ஓடுறீங்கல்ல, வெக்கம் இல்லையா? புறமுதுகிட்டு ஓடுறது. உங்களை எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சவரை இந்த அம்மா புறமுதுகிட்டு ஓடிவிட்டார் அப்படிங்கலாம். புறமுதுகிட்டு ஓடுற கதையெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்கள் கதையை தான் பெரிய கதையாச்சா? எமர்ஜென்சியில் கருணாநிதி இந்திரா காந்தி காலில் விழுகலையா? நீங்கள் சொல்கிற அத்தனைக்கும் ஒத்துக்கிறேன், என் பையனை வெளியில் விட்டுருங்கன்னு சொல்லி இந்திரா காந்திக்கு தூதுவர்களை அனுப்பவில்லையா? எந்தெந்த தூதுவரை உங்கள் அப்பா அனுப்புனாருன்னு கதை சொல்லவா? பெரிய புறமுதுகிட்டு ஓட மாட்டேன். நீங்களே 2001 உங்கள் அப்பாவை கைது பண்ணும்போது ஐயோ அம்மான்னு கத்திட்டு நீங்கள் தானே கூட போனீங்க உங்கள் அப்பா கூட. அப்பான்னு பக்கத்துலேயே கார் பக்கத்தில் உங்கள் அப்பா உள்ளே ஏற்றணுன்ன போலீஸு பக்கத்துலேயே போய் உக்காந்துக்கிட்டு உங்கள் அப்பா லுங்கியோடு வந்துக்கிட்டு நைட்டு 2 மணிக்கு சென்ட்ரல் ஜெயிலில் வெளியில் உட்காந்த உடனே நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்து உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகலையா? அப்போ உங்கள் அப்பா போலீஸை பார்த்து கத்துன்னு கத்தலையா? நீங்கள் என்ன வீரர்களா? கவர்னர் புறமுதுகிட்டு ஓடிட்டு விட்டாருன்னு வெக்கம் இல்லாமல் சொல்கிறீங்களே கனிமொழி.